Hi friends, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற ஆசனாஸ் பேக் பெயினுக்கு உண்டானது. நைட்டு வந்து வெந்தய தண்ணி பொடியாக இருந்தால் பொடியில் வெந்நீரில் கரைச்சி குடிக்கலாம், இல்லை பொடியை கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வெந்நீர் தண்ணி குடிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ், வெந்தயத்தையே ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு L4, L5 கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜு அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ராக்டிஸ் வந்து ஜென்ரலாக எவ்ரிடே ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய மைல்டு பேக் பெயின். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்ரானிக் இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கணும். பேக் பெயினுக்கு நிறைய ரீசன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருக்குன்னு. ஸோ எப்படிப்பட்ட பேக் பெயின் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி காலை மடித்து வச்சுட்டு படுத்துக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டிங் பொசிஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படுத்துக்கிற பொசிஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ நைட்டு படுத்துக்கிறீங்க இல்லை வலி அப்படின்னு படுத்துக்கிறச்சு இந்த மாதிரி காலை மடித்து வச்சுருந்தீங்களாலே உங்களுக்கு வந்து லோவர் பேக் நல்லா தரையில் ரெஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரெஸ்டிங் பொசிஷன் லோ பேக் நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணிட்டுன்னா தட் வில் பி அ வெரி நைஸ் கம்ஃபர்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம இப்படி தான் ஆரம்பிச்சுக்க போகிறோம். முதுகு வலி இருக்கிறவங்களால தரையில் படுக்க முடியல, இல்லை படுத்து எழுந்துக்க கஷ்டமாக இருக்குது, இல்லை வயசானவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பெட்டில் கூட பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் 2 காலையும் மடித்து வச்சுக்கோங்க. முதுகில் படுத்துக்க போகிறோம். இந்த லைங் டவுன் ஆன் த ஸ்பைனுக்கு பேர் சுப்பைன் பொசிஷன். ஸோ இந்த ஆசனாஸ் எல்லாம் நம்ம படுத்துட்டு முதுகில் படுத்துட்டு செய்யக்கூடிய ஆசனாஸ். ஸோ தரையில் பண்ணுறதுனா எப்பவும் போல் யோகா மேட்டில் பண்ணுங்கள், வெறும் தரையில் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா காலை மடித்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காலை எடுத்துகிட்டு செஸ்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து அபான ஆசனான்னு ஒரு ஆசனா இருக்குது, அதோட ஒரு வேரியேஷன். நீ டுவர்ட்ஸ் செஸ்ட், முட்டங்காலை செஸ்ட்டுக்கிட்ட எடுத்துக்க போகிறோம். ஒரு கையால் எடுத்தால் போகிறோம். நல்லா உங்கள்கிட்ட மூச்சை வெளியில் விட்டுட்டு இழுக்க போகிறீங்க. இன்ஹேல், வெளி மூச்சை விட்டுட்டு காலை கீழே வச்சுருங்க. ஸோ மாற்றி மாற்றி செய்யலாம். எக்ஸேல், ரைட் லெக் டுவர்ட்ஸ் செஸ்ட், இந்த மாதிரி காலை கிட்ட இழுக்கிறச்சு டோஸை வந்து உங்களுக்காக திருப்பிக்கலாம். இன்ஹேல், லெக் டவுன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் லெக் ஒரு 3-4 டைம்ஸ். லெஃப்ட் லெக், இன்ஹேல் டவுன், ரைட் லெக், இன்ஹேல் டவுன். ஸோ ஒரு 3-4 டைம்ஸ் இதை செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து 2 காலையுமே செய்யலாம். போத் லெக்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட். எக்ஸேல், நல்ல டோஸை உங்களுக்காக எடுத்துக்கோங்க. இன்ஹேல், லெக்ஸ் டவுன். ஸோ இந்த மாதிரி கிட்ட வச்சு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. யாருக்கு முடியுமோ நீங்கள் டைரெக்டாக கிட்ட வச்சுட்டே செய்ய ஆரம்பிக்கலாம். முடியாதவங்க இல்லை லிஃப்ட் பண்ணுறச்சவே வலி வரும். ஸோ அப்போ வந்து காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஸோ நம்ம இது வந்து முதல்ல பேக் பெயினுக்குன்னு சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களால் எது முடியறதோ அதை தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் லெக், அதுக்கப்புறமா 2 கால் செய்கிறோம். ஸோ இப்போ 2 காலையுமே எடுத்துக்கலாம். போத் லெக்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட். எக்ஸேல், இன்ஹேல், லெக்ஸ் டவுன். எக்ஸேல், நீஸ் டுவர்ட்ஸ் செஸ்ட். இன்ஹேல், உள்மூச்சு எடுத்துகிட்டு காலை வெளியில் படுக்க போகிறோம். சில பேருக்கு நல்லா சைட்ஸ்லேருந்து வலி வரும். ஸோ அவங்க வந்து இன்னுமே காலை நல்லா வைடராக வச்சுட்டு இங்கேருந்து நீஸை வந்து செஸ்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். நீஸ் டுவர்ட்ஸ் செஸ்ட். மேக்ஸிமம் சைடு எவ்வளோ எடுக்க முடியுமோ காலை எடுத்துக்க போகிறோம். இன்ஹேல், லெக்ஸ் டவுன். இந்த பொசிஷன்லையுமே எக்ஸேல், நீஸ் டுவர்ட்ஸ் செஸ்ட். 2 கால் சேர்த்து செய்யறச்சே உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 1 லெக் அட் அ டைம் பண்ணலாம். இன்ஹேல், லெக்ஸ் டவுன். ஸோ இப்போ காலை இண்டிவிஜுவல் லெக்காக கால் சேர்த்து வச்சுட்டுருங்க. ஸோ ஒரு கால் பார்த்தோம், தள்ளி வச்சுட்டு பண்ணலாம். 3 பொசிஷன் ஆஃப் த லெக்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் ஆசனா. இதுலேயே நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய பெயினுக்கு இது நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஆசனம். நைட்டு வந்து வெந்தய தண்ணி பொடியாக இருந்தால் பொடியில் வெந்நீரில் கரைச்சி குடிக்கலாம், இல்லை பொடியை கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வெந்நீர் தண்ணி குடிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ், வெந்தயத்தையே ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து எவ்ரி மீலுக்கு முன்னாடி ஒரு வேளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறச்சே சைமல்டேனியஸாக உங்கள் நம்ம டயபெட்டிக் லெவல்ஸும் நல்ல கண்ட்ரோல் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம பார்க்குறோம் ஒபீஸாக இருக்கிறவங்க டயபெட்டிக்காகவும் இருக்காங்க, ஹைப்பர் டென்சிவாகவும் இருக்காங்க. ஸோ நம்ம டயட்டை குறைக்கிறச்சே ஆட்டோமேட்டிக்காக இது 2 ரெடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இன்சுலின் எடுத்துக்கிறவங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டோசேஜாக ஆல்டர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அது வந்து உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷனில் நீங்கள் ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரீடிங் எவ்வளோ குறையிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத அவேர்னஸோட பண்ணணும். இல்லைனா ஒரேடியாக நம்ம ஃபுட்டையும் குறைச்சிட்டு இன்சுலினும் நிறைய போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து யூ வில் கெட் இன்டு அதோட ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆசனம் த்விபாத பீட்டம் இல்லைன்னா சேத்து பந்தாசனம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதையும் ஒரு வேரியேஷனோட தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முதுகலிக்குன்னு செய்யக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ இப்போ பால் போட்டு டீ இல்லாமல் வேறு என்னெல்லாம் குடிக்கலாம்? சுக்கு காஃபி,
இப்போ வந்து அந்த சங்குப்பூ டீ இருக்குது, ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது, ஒன்றும் கிடைக்கலையா ஒரு லெமன் ஜூஸ் கூட பரவாயில்லைங்க, சக்கரை இல்லாமல் ஒரு லெமன் ஜூஸ் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் தேனும்